ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் யூசன் பேசுகிறேன். இவ்வளோ நாளாக நம்ம ஃபன்னாக அந்த மைன்கிராஃப்ட் கேம் விளாட்டு இருந்திருப்போம். பட் இன்றைக்கி ஃபன்னாக விளாட முடியாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கேமோட ஃபைனல் சீசனே தான். இன்னையோட இந்த கேம் அவ்வளோதான் முடிச்சு. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன் அப்படி சொல்கிறேன்டா, இவ்வளோ நாளாக நான் காட்டியிருந்த எல்லா விஷயமும் வந்து நான் மைன்கிராஃப்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டின விஷயங்கள், நான் க்ரியேட் பண்ண விஷயங்கள் மட்டும்தான். அதுதான் உங்களுக்கு காட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன். அண்ட் அதுதான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஃபைனலாக 2 விஷயம் இருக்குது. அந்த 2 விஷயத்தையும் காட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணிச்சு. அதில் ஒன்று தான் இது வந்து என்னென்னா ஒரு மெடிக்கல் ஷாப் மாதிரி. இந்த இடத்துல நிறைய மருந்து, மெடிசன்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய திங்ஸ் இதுலேயும் போட்டு வச்சுருக்கேன். போன வீடியோவில் நான் இதை காட்டியிருக்க மாட்டேன், பட் இந்த வீடியோவில் நான் இதை காட்டியேன். அண்ட் இந்த திங்ஸில் வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. இதெல்லாம் மைன்கிராஃப்டில் இருக்க விஷயங்கள் தான். மோஸ்ட்லி இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. பட் இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் நான் காட்டியிருந்தேன் இந்த வீடியோலேயே. அண்ட் இது நான் லாஸ்ட் வீடியோனால. அண்ட் இதை நான் போன வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் இது என்னடா, இந்த இடத்துக்குள்ளே நான் ஒரு டெக்னாலஜியான ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுருக்கேன். நம்ம இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இன்னொரு சூட் இருக்கும். ஐ மீன் ஒரு அயன்மேன் சூட் மாதிரி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா மாதிரி எனக்கு அது அயன்மேன் சூட் மாதிரி தான். அண்ட் இந்த காஸ்டியூம் வந்து ஒரு டைமண்ட் தெரிஞ்சிருக்கும். ஒரு டைமண்டால் செய்யப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. டைமண்ட்லாம் கண்டுபிடிக்கிற ரேரான விஷயம் மைன்கிராஃப்டில். ஏன் அப்படின்னா டைமண்டை நம்ம கேவுக்குள்ளே போய் தான் எடுக்கணும். அண்டு அந்த டைமண்டை கண்டுபிடிச்சி அந்த டைமண்டை நம்ம செஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் இதை நம்ம செய்ய முடியும். பட் நான் ஏற்கனவே டைமண்டில் எடுத்து வச்சனால நான் இதை செஞ்சு நான் அப்படியே சேஃப்டியாக வச்சுருக்கேன். அண்ட் அவ்வளோதான். இந்த இடத்த நல்லா பார்த்துக்கிட்டீங்களாலே தெரியும், லைக் சீக்ரெட் பங்க் மாதிரி. அண்ட் இது அவ்வளோ ஸ்மாலான ஒரு திங் வச்சுருந்தான். அண்ட் அடுத்து நம்ம நேற்று சொன்ன மாதிரி அண்டர் கிரவுண்டை பார்க்கலாம். அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்க அந்த புது உலகத்தை. அண்ட் அந்த அண்டர் கிரவுண்டை நம்ம பார்க்கறதுக்கு வந்து என்னென்னா இதான் லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இந்த மைன்கிராஃப்டோட லாஸ்ட் கேம் இது மட்டும்தான். இதுக்கப்புறம் நான் மைன்கிராஃப்டை இனி ஆடுவேன்னு தெரியாது. பட் விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா திருப்பி விளையாடுவேன். ஆனால் அடுத்த ஒரு வேறு வீடியோ சீரீஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அண்ட் அது இந்த மாதிரி ஒரு கேமாக இருக்கலான்னு நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்டு அது விளாட்லாம். அண்ட் வீடியோ பார்த்துருக்காங்க, லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் இன்னொருத்தருக்கு சஜஷன் காட்டும். அண்ட் மோஸ்ட்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இதை டவுன்லோட் பண்ணுங்கள் ப்ரோ, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். பட் உங்களோட அக்கறைக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். பட் நான் தான் இப்போ புதுசாக கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கனால எனக்கு அவ்வளோ விஷயங்கள்லாம் தெரியாது. பட் நான் போக அதெல்லாம் கற்றுக்கிறேன். அண்டு எல்லா விஷயங்களையும் திருத்திக்கிறேன். அண்டு இதுதான் போன வீடியோவில் இந்த பங்கை பார்த்துருப்போம். அண்டர் கிரவுண்டில் அந்த வேர்ல்டு நம்ம பார்த்துருப்போம். அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்க வேர்ல்டை இன்றைக்கி உங்களுக்கு ரிவீல் பண்ணதுக்காக தான் இந்த வீடியோ. அண்டு இந்த வீடியோவில் அவ்வளோ வருஷம் இருக்காது, லாஸ்ட் வீடியோ தான். அண்டு இது வரைக்கும் 6 பார்ட் போட்டிருக்கேன். 6 பார்ட்லேயும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் போகலாம், உள்ளுக்கு போகலாம். அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு காட்டியேன். அண்ட் இதுதான் அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்க நியூ வேர்ல்டு. இதுக்கு தான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே இருக்க ஒரு வீடு. இந்த வீடியோவில் வந்து அவ்வளோ பெருசெல்லாம் இருக்காது. இதில் மியூசிக் பாக்ஸ்லாம் வச்சில்லை. ஏன் அப்படின்னா மியூசிக் பாக்ஸ் இங்கே கொண்டு வரல. அண்ட் இந்த பாக்ஸுக்கெல்லாம் அவ்வளோ பெருசு விஷயம் இருக்காது. கட்டும்போது என்னென்ன வச்சுருந்தேன்னா அதுதான் அந்த திங்ஸ் மட்டும்தான். அண்டு அப்படியே நம்ம வெளியே போய் பார்த்துட்டோம். அதுக்குள்ளே வெளியே எப்படி ஒரு உலகம் இருக்குமோ அதே மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி அண்ட் ஒரு ஃபார்ம் அண்டு நிறைய அனிமல்ஸ் இருக்குது. பட் அது அவ்வளோ பெரிய அனிமல். அண்ட் மைன்கிராஃப்டில் இருக்கிற ரேரான அனிமல்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதுதான் ஃபைனல் வீடியோ. இதுக்கு பிறகு மைன்கிராஃப்டில் எந்த வீடியோ வராது. அண்ட் அதுக்கு மேலே நம்ம ஏரி வசக்க போய் டாப் வியூவிலேருந்து பார்த்தோம்னா இது கொஞ்சம் ஏறது ரிஸ்க்கான விஷயம் தான். பட் ஏரி முடிஞ்சு அண்ட் இப்படி ஏரியா அப்படி ஏறினா முடிஞ்சு இதெல்லாம் நான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக தான் யோசித்து காட்டினேன். பட் ஓகே. அண்ட் இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா நிறைய அருவி, மரம், இதெல்லாம் ஒசல இருக்க விஷயங்கள் எல்லாம் அப்படியே கீழே டூப்ளிகேட் பண்ணி வச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. பட் இந்த மாதிரி நிறைய பேர் கட்டியிருப்பாங்க. ஐயோ மிஸ் ஆகிட்டு. அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் கட்டியிருப்பாங்க. நான் எனக்கு என் அளவுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கட்டினேன். அண்ட் அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் மாதிரி தான். அண்ட் இது வந்து ட்ரீ இதுக்கு பார்த்துருப்போம். அண்ட் இது ஒரு சின்ன ஒரு ஃபார்ம். அண்ட் இதுக்குள்ளே அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்காது. இவ்வளோ தான் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் இதெல்லாம் வச்சு நான் தான் கட்டிட்டு பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு சுற்றிட்டு இருந்தேன். அண்ட் இந்த வீடியோ தான் ஃபைனல் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் கடைசியாக இதெல்லாம் பேசி காட்டணும்னு நினச்சிருந்தேன். அண்ட் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்க ஒரு ஃப்ரீ டைமில் வச்சு தாங்க கட்டினேன். அண்ட் அதை கட்டி தான் இவ்வளோ பெரிய சேர்த்துருக்கேன். அண்ட் இவங்களெல்லாம் இருந்தான்
அண்ட் எதுக்காக இவங்களெலாம் இங்கே வச்சுருக்கா அப்படின்டா சும்மா ஒரு டிசைனுக்காக. இவங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். மைக்ராஃப்டோடைய ஆக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த மைக்ராஃப்ட் மொபைலில் தான் இருக்குது. அண்ட் நான் இதை மொபைலில் தான் விளையாடிட்டுருக்கேன். அண்ட் மொபைல்லேருந்து என்னோடய ஒரு கேமிங் இதை ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போகணும் எனக்கும் ஆசை தான். அண்ட் அடுத்து இந்த மாதிரி ஒரு கேம் விளாட்லான்னு என் மைண்டில் இருக்குது அப்படின்னா ஒரு ஹாரர் கேம் விளாட்லான்ட்ருக்கேன். ஹாரர் சீரீஸ் ஆரம்பிக்கலான்ட்டு. ஏன் அப்படின்னா ஹாரர் சீரீஸ் தான் ரொம்ப ஒரு ஃபன்னாக இருக்கும், அதனால தான். அண்ட் மேபி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்லாம்.